ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிடர் சங்கர நாராயணன் பணிவான வணக்கம். இப்போ நான் பேசக்கூடிய டாபிக்கு குரு பேச்சை பற்றி. குரு பேச்சுங்கிறது வருஷத்துக்கு ஒருத்தர நடக்கும். ராகு பேச்சு வந்து 1.5 வருஷத்துக்கு ஒருத்தர நடக்கும். சனி பேச்சு வந்து 2.5 வருஷத்துக்கு ஒருத்தர நடக்கும். இந்த 3 பேச்சையும் ராகு பேச்சு, குரு பேச்சு, சனி பேச்சையை பெருசாக எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்ற கிரகத்தோட இது வலிமை அதிகம். குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், சனி ஆயுள் காரகன். ராகு கேது, ராகு யோகத்தை கொடுக்குறவன், கேது மோட்சத்தை கொடுக்குறவன். அதனால இந்த 2 கிரகத்துக்கு பெனிஃபிட். 4 கிரகத்துக்கும் வலிமை அதிகம். அதனால மாச கிரகம் சூரியன், சந்திரன் 2 நாள் கூட மாறும். அதனால இந்த சின்ன சின்ன கிரகத்துக்குலாம் அவங்க எடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது அந்த வாரம் பலம் சொல்லுவாங்க டெய்லி, இதில் எடுத்துருவாங்க. இந்த சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் இதெல்லாம் வந்து வாரம் எடுத்து பலன் சொல்றது. நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க நியூஸில், இந்த வாரம் சொல்லுவாங்க. அது வந்து 20 வருஷம் சொல்லுது. குரு பேச்சு, ராகு பேச்சு, சனி பேச்சு தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த குரு பேச்சு வந்து மே 1ஆம் தேதி, குரோதி வருடம் மே மாதம் 1ஆம் தேதி 2024 ஈவினிங் 5 மணி. அதாவது இந்த குரு பேச்சு வந்து இப்போ இது வரைக்கும் எங்கே இருந்ததுன்னா மேசராசியில் இருந்தது. காலபுருஷோடைய முதல் வீடான மேசத்தில் இருக்குது. மேசராசி நுழைவு வாசல். இந்த 12 ராசியில் மேசராசி நுழைவு வாசல். 12ஆம் வீடு மீன ராசி மோட்சஸ்தானம். அதனால தான் 12ஆம் வீடு மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், சுகபோகஸ்தானம். அதனால தான் சுக்கிரன் உச்சமாக வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த மேசராசியிலேருந்து குரு பேச்சு வந்து இப்போ மாறுது. எங்கே மாறுதுன்னா காலபுருஷ ராசிக்கு 1ஆம் ராசியிலேருந்து 2ஆம் ராசிக்கு மாறுது. அதனால மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு மிகவும் சிறப்பான ஆண்டாகும். ஜென்ம குருவா இருந்த ராசி, இப்போ ராசியில குரு இருந்தா மன உளைச்சலை கொடுக்கும், மனச்சஞ்சலம் கொடுக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காரு. ஏன்னா அவரே பாக்கியாதிபதி, மேசராசிக்கு அவரே விரையாதிபதி. அப்போ விரையாதிபதி குரு வந்து ராசியில உட்கார்ந்து போது புத்திரர் வயலில், அதாவது ஒரு நல்ல செலவு, குழந்தை வழிக்கு செலவு இருக்கும். அதே மாதிரி புத்திரர் வழியில மனச்சஞ்சலத்தை கொடுப்பான் மேசத்தில் இருந்த குரு. அது இந்த குரு பேச்சு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேசராசிக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வருது மிகவும் சிறப்பு. அதாவது காலபுருஷோட 2ஆவது வீடு தனஸ்தானம். அப்போ குருவே தனக்காரகன், புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் உட்காரும் போது அது சுக்கிர பகவானுடைய வீடு. அந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் 2, 1, 2 பாடம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் ராகு பண்ணுவார். கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2. இந்த பாதம் வந்து குருவுக்கு நட்பு நட்சத்திரம். இன்னொன்று குரு இப்போ ரிஷப வீட்டில் இருக்குது. அது வந்து குருவுடைய வீடு. சுக்கிரனுக்கு குரு பகை இருந்தாலும் அது குரு வளையம். குருவுக்கு அது குரு வளையம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வரால் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவருக்கு நட்பு நட்சத்திரம். சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே அவருக்கு நட்பான நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த குரு பேச்சு மகர ராசி அன்னைக்கு தான் நடக்குது. அப்போ சந்திரன் மகரத்தில் இருக்கு, குரு ரிஷபத்தில் இருந்து மகர ராசியை குரு பார்க்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா இந்த குரு பேச்சில் 5 ராசி சூப்பர் டைம். மேஷம் ஃபர்ஸ்ட், கடகம் செகண்டு, கன்னி, விருச்சிகம், இந்த மகரம். இந்த 5 ராசிக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த 5 ராசிக்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் சூப்பரான வீடு தான். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து மேசராசி இப்போ சொல்கிறோம். இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு வருது மிகவும் சிறப்பு. குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திலிருந்து அவர் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இதுவரைக்கும் திருமணங்கள் தடைபெற்ற ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு யாருக்குனாலும் சரி, இதனால் வரை திருமணம் நடைபெற்ற ஆண் பெண் இருபாளருக்கும் குடும்பஸ்தானத்தில் வருவதால அங்கிருந்து பார்வை வந்து எங்கே பார்க்கணும்னா கன்னி வீட்டை பார்க்கும், அதுக்கப்புறம் விருச்சிக வீட்டை பார்க்கும், அப்புறம் மகர வீட்டை பார்க்கும். அப்போ இவங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் வரால் குடும்பத்தில் திருமண ஒப்பந்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு குருதசை யாருக்கெல்லாம் நடக்குதோ, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குருதசை நடக்கிறவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கணும். இவங்க தான் இப்போ யாரெல்லாம் மேசராசிக்காரங்க இருக்கோ அவங்க குருதசை நடக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இறங்கலாம். தனஸ்தானத்தில் குருவே தனக்காரகன்.
அவனே புத்திர காரகன். அப்போ இவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு குரு தனஸ்தானத்தை போகும்போது இந்த ஒரு வருஷத்துக்கு தன பிராப்தம் அதிகமா இருக்கும். அப்போ எதுனாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு தேவையான இப்போ சுபகாரிய செலவுகள், குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ராசிகளுக்கு சூரிய திசையில் பிறந்தவங்க இருப்பாங்க, குழந்தைகளாக இருப்பாங்க, சந்திர திசையில் பிறந்தவங்க இருப்பாங்க, செவ்வாய் திசையில் பிறந்தவங்க இருப்பாங்க, குரு திசை நடக்கிறவங்க இருப்பாங்க, ராகு திசை நடக்கிறவங்க இருப்பாங்க. இதில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன, ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறனாலேயோ, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனாலேயோ, சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலேயோ இந்த ராகு திசை நடக்கணும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது ட்ராவல் பண்ணுறதில்ல, வெளிநாடு போகிறது, படிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தடங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. மற்ற திசை நடக்கிறவங்களுக்கு பூரா இந்த மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேசராசிக்காரங்களுக்கு குரு தசை நடக்கணும் யாராக இருந்தாலும் சூப்பர் டைம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தாலும் அவர் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால எல்லாவித பாக்கியமும் இந்த குரு பகவான் கொடுப்பார். அங்கே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் மேசராசிக்காரர்கள் போகக்கூடிய ஸ்தலம் ரிஷபத்தில் இருக்கிறார். அது என்னன்னா நிலராசி. நிலராசிங்கிறது இவங்க போகக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும். குருதசை நடக்கும் யாராக இருந்தாலும் இவங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது பௌர்ணமி அன்னைக்கு போங்க, உங்கள் காரியம் சக்சஸ் ஆகும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு திருமண ஒப்பந்தங்களும், அதாவது திருமணம் பேசி விவாதத்தில் நடக்கிறதுனால இந்த குரு பேச்சு நடந்துள்ள போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருமண ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேசராசிக்காரர் ராகு தசை நடக்கிறவங்க மட்டும், இந்த ராகு தசை நடக்கிறது ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ராகு இருக்கு. மேசராசிக்கு 12ஆம் இடத்துல மீனத்தில் ராகு இருக்கு. அது என்ன செய்யணும்னா மனச்சஞ்சலத்தை ஏற்படும். இவங்க பட்டீஸ்வரன் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும். ராகு தசை நடக்கிறவங்க பட்டீஸ்வரன் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது. குருதசை, சனி தசை, செவ்வாய் திசை இவங்க நடக்கிறவங்க திருவண்ணாமலை போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எடுத்த காரியம் ஜெயம் உண்டாகும். அதனால் மேசராசிக்காரங்க யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான், லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. குரு என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னொன்று, இந்த வருஷம் இந்த குரு மேசத்துலேருந்து கடகத்தை நோக்கி குரு உச்சமாக போவார். மேசத்து ரிஷபத்தில் இருக்காரு. ரிஷபத்துக்கு குதிரை போவார். கடகத்துக்கு குரு போகும்போது கண்டிப்பாக தங்கத்தின் விலை கூடும். ஏன்னா குரு உச்சத்தை நோக்கி போறார். தங்கத்துக்கு அதிபதி குரு தான், கோல்டுக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் உச்சவத்தை நோக்கி போகும்போது மேசத்தில் ரிஷபத்தில் ஒரு வருஷம் இருப்பார், மிதுனத்தில் ஒரு வருஷம் இருப்பார், கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். அப்போ கடகத்தில் ஒருத்தருக்கு உச்சமாகும் போது கண்டிப்பாக ஒரு கிராம் 8லேருந்து 10 போகும். கண்டிப்பாக எந்த மாற்று கருத்து கிடையாது, 8 தாண்டும். அந்த கடகத்தில் குரு உற்சாகம் போது 8, 9, 10 வரைக்கும் போது வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வேண்டி வைக்கிறது இன்னும் சிறப்பு. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த குரு தனக்காரன் 9ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து தன்னிட்டே குரு பார்க்குறாங்க. அப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய குரு தன்னிட்ட பார்க்கும்போது இவங்களுக்கு சகல விதமான பாக்கியமும் இந்த குரு கொடுத்துருவார். அவரே விரையாதிபதியாக இருக்கனால குடும்பத்தில் சுபகாரிய செலவை கொடுப்பார். விரையாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்ததுனால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே குரு பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு பாக்கியம் இருக்கு. நன்றி, வணக்கம்.